பரிசுத்த நாமத்துக்கு துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக. நாம் நம்பியிருக்கும் ஆனந்த பாக்கியம் என்ற மைய தலைப்பில் இந்த நாளில் அரை மணி நேர அமைதி என்ற தலைப்பின் கீழாக நம்ம தியானிக்க இருக்கிறோம். அரை மணி நேர அமைதி என்ற தலைப்பின் கீழாக நம்ம தியானிக்க இருக்கிறோம். தியானத்துக்கு நம்ம போகிறதுக்கு முன்னாடி தலைகளை தாழ்த்தி ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த நல்ல நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் ஆண்டவரே, அரை மணி நேர அமைதி என்ற தலைப்பின் கீழாக நாங்கள் தியானிக்க இருக்கிறோம். இந்த அரை மணி நேர அமைதி என்றால் என்ன என்பதை நாங்கள் கற்றுக்கொள்ளவும், இந்த அரை மணி நேர அமைதியில் எங்களுக்கு இருக்கிற சுவாரஸ்யமான அனுபவங்கள் என்ன என்பதை நாங்கள் கற்றுக்கொள்ளவும், ஆவியானவர் நீங்கள் எங்கள் கூட பேசுங்க, நாங்கள் கேட்குறோம். இவை எல்லாவற்றையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்குற நல்ல பிதாவே, ஆமேன். அரை மணி நேர அமைதி என்ற தலைப்பின்களாக தியானிக்க இருக்கிறோம். வெளிப்படுத்தின விசேஷம் 8வது அதிகாரம் 1வது வசனத்தில் வாசிக்கும் போது, அவர் 7ஆம் முத்திரையை உடைத்த போது 6 முத்திரைகள் உடைக்கப்பட்டு ஆயிற்று. 6 முத்திரையை உடைச்சாச்சு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 7ஆம் முத்திரையை உடைத்த போது பரலோகத்தில் ஏறக்குறைய அரை மணி நேரம், 7ஆம் முத்திரையை உடைத்த போது அரை மணி நேரம் பரலோகத்தில் அமைதி உண்டாயிற்று அப்படின்னு வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம். நீல் ஆம்ஸ்ட்ராங், பஸ் ஆல்ட்ரின், மைக்கேல் காலின்ஸ் அப்படின்னு 3 பேர் விண்வெளி பயணம் போனாங்க. அப்போலோ 11 அப்படிங்கிற ராக்கெட்டில் 16/7/1969 வருஷம் அவங்க நிலாவுக்கு போனாங்க, விண்வெளி பயணம் போனாங்க. நிலாவை போய் அடைந்து முதல் நிலாவில் சந்திர நடை ஒன்று போட்டாங்க. ஜூலை 21ஆம் தேதி 1969 வருஷம் வெரி ஃபர்ஸ்ட் டைம், முதல் தடவை மனிதன் நிலாவில் நடக்கிறான். அடுத்த நாள் எல்லா நியூஸ் பேப்பர்லையும் ஹெட்லைன் என்ன அப்படின்னா, மேன் ஆன் மூன் அப்படின்னு போட்டாங்க. மேன் ஆன் மூன், மேன் வாக் ஆன் மூன் அப்படின்னு போட்டாங்க. இதுல ஒரு சுவாரஸ்யமான ஒரு சம்பவம் ஒன்று நடந்துச்சு. என்ன அப்படின்னா, நீல் ஆம்ஸ்ட்ராங் நிலாவில் நடந்துட்டு இருக்கும்போது நாசாவோடு கூட ஒரு 2 நிமிடம் ஒரு சைலன்ஸ் ஒன்று உருவாச்சு. நாசால இருந்து என்ன 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 அப்படின்னு கேட்குறாங்க. ஆனால் இங்கே இருந்து எந்த பதிலும் போகலை, நிலாவில் இருந்து எந்த பதிலும் போகலை. 2 நிமிஷம் இந்த அமைதி நிலவுச்சு. அதற்கு பின்னாடி நீல் ஆம்ஸ்ட்ராங் எல்லாருமே பூமிக்கு வந்த பிறகு நீல் ஆம்ஸ்ட்ராங்கை கூப்பிட்டு கேட்டாங்க, நாங்கள் கேட்கும்போது உங்ககிட்ட இருந்து பதில் எதுவுமே வரலையே, அந்த 2 நிமிஷம் என்ன நீங்க பார்த்தீங்க, என்ன நடந்துச்சு எங்களுக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது அவர் அதை குறித்து எதுவுமே சொல்லலை. நியூஸ் பேப்பர்ல வந்துச்சு, ஃபர்ஸ்ட் மேன் ஆன் மூன் டைஸ் அலாங் வித் சீக்ரெட் ஆஃப் வாட் ஹி சா அப்படின்னு போட்டாங்க. நிலாவில் நடந்த மனிதன் தான் பார்த்த ரகசியத்தோடு கூட மரித்து விட்டார் அப்படின்னு போட்டாங்க. அதுக்கடுத்து ரொம்ப நாள் கழிச்சு பஸ் ஆல்ட்ரின் அப்படிங்கிறவரை இன்டர்வியூ பண்ணும்போது அது என்ன அப்படிங்கிறத உண்மையை அவங்க கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்க. இங்கே 2 நிமிட அமைதி அப்படின்னு இந்த சம்பவத்தில் பார்க்கிறோம். ஆனால் வேதம் அப்படின்னு வரும்போது வேதத்தில் அரை மணி நேர அமைதி உண்டாயிற்று அப்படின்னு நம்ம படிக்கிறோம். பரலோகத்தில் ஏறக்குறைய அரை மணி நேரம் அமைதி உண்டாயிற்று அப்படின்னு வெளிப்படுத்தின விசேஷம் 8வது அதிகாரம் 1வது வசனத்தில் வாசிக்கிறோம். இதை படிக்கும்போது எனக்குள்ள ஒரு கேள்வி ஒன்று வந்துச்சு. உண்மையிலேயே பரலோகம் எப்படிப்பட்ட ஒரு இடம்? சத்தம் நிறைந்த இடமா அல்லது அமைதியான இடமா? பரலோகம் சத்தமான இடமா அல்லது அமைதியான ஒரு இடமா அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு ஒரு சில காரியங்களை நம்ம பார்க்க முடியும். சபையில் அமைதியாக இருக்கணும். நூலகம் அப்படின்னு நம்ம போயிட்டோம் அப்படின்னா அங்கே அமைதி கண்டிப்பாக இருக்கும். பெரியவர்கள் இருக்கிற இடத்துல கண்டிப்பாக அங்கே அமைதி இருக்கும். ஆனால் பரலோகம் அமைதியான இடமா அல்லது சத்தம் நிறைந்த இடமா அப்படின்னா, வெளிப்படுத்தின விசேஷம் 4வது அதிகாரம் 8வது வசனத்தில் வாசிக்கும் போது,
அந்த 4 ஜீவன்களிலும் ஒவ்வொன்றும் அவ்வாறு சிறகுகள் உள்ளவைகளும் சுற்றிலும் உள்ளும் கண்களால் நிறைந்தவர்களுமாய் இருந்தன. அவைகள் இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமாகிய சர்வ வல்லமை உள்ள தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று இரவும் பகலும் ஓயாமல் சொல்லிக் கொண்டிருந்தனர் அப்படின்னு வேதத்துல வாசிக்கிறோம். பரலோகம் உண்மையிலேயே அமைதியான இடமா அப்படின்னா இல்லை. பரலோகம் அமைதியான இடம் இல்லை. தேவ தூதர்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை, தேவனை எப்பொழுதும் பரிசுத்தர் 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 என்று ஓயாமல் இரவும் பகலும் சொல்லிக் கொண்டு இருக்கிற ஒரு இடம், தேவனை துதிக்கிற ஒரு இடம். இதை இன்னும் நீங்க ஆழமா போய் படிக்கணும் அப்படின்னா ஏசாயா 6வது அதிகாரம் முதல் 4 வசனத்தை நீங்க வாசித்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும். அதுல குறிப்பாக 4வது வசனத்தை வாசிக்கும் போது, கூப்பிடுகிறவர்களின் சத்தத்தால் வாசல்களின் நிலைகள் அசைந்தது, ஆலயம் புகையினால் நிறைந்தது அப்படின்னு வேதத்துல வாசிக்கிறோம். தேவ தூதர்கள் கூப்பிடுகிற சத்தத்தினால், தேவனை துதிக்கிற சத்தத்தினால் ஆலயத்தின் நிலை கதவு அசைந்தது அப்படின்னு வேதத்துல வாசிக்கிறோம். சரி, இப்ப சொல்லுங்களேன், பரலோகம் அமைதியான இடமா அல்லது சத்தம் நிறைந்த இடமா அப்படின்னா பரலோகம் சத்தம் நிறைந்த இடம். பரலோகம் சத்தம் நிறைந்த இடம். என்ன சத்தம் அங்க கேட்டுட்டு இருக்கோம் அப்படின்னா, எப்பொழுதும் தேவனை துதிக்கிற சத்தத்தை நாம் பரலோகத்துல கேட்கலாம். தேவ தூதர்கள் ஓயாமல் இரவும் பகலும் தேவனை துதித்து கொண்டிருக்கிற இடம் இந்த பரலோகம் என்பதை நம்ம பார்க்க முடியும். சரி, இந்த அரை மணி நேர அமைதி அப்படின்னு நம்ம படிக்கிறோமே, எப்பவும் சத்தம் இருக்கிற இடத்துல திடீரென்று அமைதி அப்படின்னு பார்க்கிறோமே, இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு நம்ம விளங்கி கொள்ள, தீர்க்க தரிசனத்துல ஒரு நாள் ஒரு வருடத்துக்கு சமம் என்பதை நம்ம படிக்கணும். ஒரு நாள் என்பது தீர்க்க தரிசனத்துல ஒரு வருடத்திற்கு சமம். இதற்கு ஆதாரமாக என்னாகமம் 14வது அதிகாரம் 34வது வசனத்தை படிக்கலாம். அங்க நீங்க வாசிங்க அப்படின்னா, ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு வருஷமாக அப்படின்னு வாசிக்கலாம். ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு வருஷமாக அப்படின்னு வாசிக்கலாம். எசேக்கியேல் 4வது அதிகாரம் 6வது வசனத்துல வாசிக்கும் போது, ஒவ்வொரு வருஷத்துக்கு பதிலாக ஒவ்வொரு நாளை உனக்கு கட்டளையிட்டேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். ஒரு நாள் அப்படிங்கிறது தீர்க்க தரிசனத்துல ஒரு வருஷம் அப்படிங்கிறத நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பைபிள் கேலண்டரின் படி ஒரு வருஷத்துக்கு 360 நாட்கள். ஒரு வருஷத்துக்கு 360 நாட்கள். அப்படியானால் ஒரு மணி நேரத்திற்கு எத்தனை நாட்கள் அப்படி நம்ம கணக்கு போட்டோம் அப்படின்னா, 360 டிவைடட் பை 24 அப்படின்னு போட்டோம் அப்படின்னா 15 நாள் வரும். ஒரு மணி நேரத்துக்கு எத்தனை நாட்கள் அப்படின்னு நம்ம கணக்கு போடும்போது 15 நாட்கள் வரும். அப்படியானால் அரை மணி நேரத்துக்கு எத்தனை நாட்கள் அப்படின்னு நம்ம கணக்கு போட்டோம் அப்படின்னா 7.5 நாட்கள் வரும். 7.5 நாட்கள் வரும். பரலோகத்தில் அரை மணி நேரம் அமைதல் உண்டாயிற்று அப்படின்னு நம்ம படிச்சோமே, அந்த அரை மணி நேரத்தினுடைய உண்மையான பொருள் என்ன அப்படின்னு பார்க்கும்போது 7.5 நாள் அமைதி என்று நம்ம புரிந்து கொள்ள முடியும். இந்த 7.5 நாள் அமைதி எப்பொழுது உண்டாகும் என்ற வேதத்தில் நம்ம படிக்கும்போது, ஆதியாகமம் 7வது அதிகாரத்துக்கு வந்தீங்க அப்படின்னா, நோவா 120 வருஷம் பிரசங்கம் பண்ணார். 120 வருஷம் நோவா பிரசங்கம் பண்ண பிறகு ஆண்டவர் வந்து நோவாவை கூப்பிட்டு, நோவா போதும், நீயும் உன்னுடைய குடும்பமும் சகல மிருக ஜீவன்களும் பேழைக்குள்ள பிரவேசிங்க அப்படின்னு சொன்னார். எல்லாரும் பேழைக்குள்ள பிரவேசித்த பிறகு 7:16 ஆதியாகமத்தில் வாசிக்கும் போது, ஆண்டவர் அவருடைய கரத்தினால பேழையின் கதவை அடைத்தார் அப்படின்னு வேதத்துல வாசிக்கிறோம். அன்னைக்கு வாழ்ந்த மக்களுக்கு கிருபையின் நாட்கள் முடிந்தது அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். இதே போல எப்படி நோவாவின் நாட்கள்ல 120 வருஷம் பிரசங்கம் பண்ணி அந்த பிரசங்கம் நிறுத்தப்பட்டு பேழையின் கதவு அடைக்கப்பட்டதோ, அதே போல இந்த நாட்கள்லையும் ரட்சிப்பின் செய்தி சொல்லப்பட்டு ஒரு நாள் அது நிறுத்தப்படும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். ஒரு நாள் இருக்குது,
அன்னைக்கு எல்லாருக்குமான கிருபையின் நாட்கள் முடிவு பெறும். இரட்சிப்பின் செய்தி சொல்லப்பட்டு அது நிறுத்தப்படும். அதுக்கடுத்து ஆமோஸ் 8வது அதிகாரம் 11-12 நம்ம வாசிக்கிறது போல வசன பஞ்சம் உண்டாகும். யாராவது எனக்கு இந்த சத்தியத்தை சொல்லித்தர மாட்டாங்களா? ஆவியானவர் என்னோடு கூட பேச மாட்டாரா அப்படின்னு சொல்லி ஏங்குவாங்க. ஆனா அன்னைக்கு அது கிடைக்காது. வசன பஞ்சம் உண்டாகும். அதை தொடர்ந்து வெளிப்படுத்தின விசேஷம் 22:11-12 வசனங்களை நம்ம படிக்கிறது போல அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமாய் இருக்கிறவன் இன்னும் அசுத்தமாக இருக்கட்டும், நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாக்கப்படட்டும். இதோ சீக்கிரமாய் வருகிறேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. ஆமாங்க, ஒரு நாள் இருக்குது. அன்னைக்கு கிருபையின் கதவு அடைக்கப்படும். இரட்சிப்பின் செய்தி சொல்லப்பட்டு நிறுத்தப்படும். அதுக்கடுத்து அநியாயம் செய்கிறவங்க அநியாயம் செய்கிறவங்களாக இருக்கணும், நீதி செய்கிறவங்க நீதி செய்கிறவங்களாக இருக்கணும். அதுக்கடுத்து என்ன நடக்கும் தெரியுமா? மத்தேயு 25வது அதிகாரம் 31வது வசனத்தில் வாசிக்கிறது போல அன்றையும் மனுஷகுமாரன் தமது மகிமை பொருந்தினவராய் சகல பரிசுத்த தூதரோடும் கூட வரும்போது தமது மகிமை உள்ள சிங்காசனத்தின் மேல் வீற்றிருப்பார் அப்படின்னு வேதத்தில் வாசிக்கிறோமே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இதோ சீக்கிரமாய் வருகிறேன் அப்படின்னு சொன்னார்ல, அவர் அதுக்கடுத்து சீக்கிரமாக வந்து விடுவார். அவர் வரும்போது வேதத்தில் வாசிக்கிறோம் சகல பரிசுத்த தூதரோடும் கூட வரும்போது அப்படின்னு வேதத்தில் வாசிக்கிறோம். சகல பரிசுத்த தூதர்களும் அவரோடு கூட வருவார்கள் அப்படின்னு வேதத்தில் வாசிக்கிறோம். இதே காரியத்தை யோபு 38:7 வாசிக்கும் போது தேவ புத்திரர் எல்லாரும் கம்பீரித்தார்களே அப்படின்னு யோபு சொல்றாரு. அப்பொழுது விடியற் காலத்து நட்சத்திரங்கள் ஏகமாய் பாடி தேவ புத்திரர் எல்லாரும் கம்பீரித்தார்களே அப்படின்னு வேதத்தில் வாசிக்கிறோம். சகல பரிசுத்த தூதர்களும் ஆண்டவரோடு கூட வந்துடுறாங்க. தேவ புத்திரர்கள் எல்லாரும் அவரோடு கூட வந்து அவர்கள் கம்பீரித்தார்கள் அப்படின்னு வேதத்தில் வாசிக்கிறோமே. பரலோகத்தில் இருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையாக வரும்போது, இந்த பூமிக்கு வரும்போது எல்லா பரிசுத்த தூதர்களும் அவரோடு கூட வந்துவிட்டபடியால் அங்க அமைதி உண்டாயிற்று. பரலோகத்தில் அமைதி உண்டாயிற்று அப்படின்னு நம்ம படித்து தெரிந்து கொள்ள முடியும். பரம தரிசனங்கள் அப்படிங்கிற புத்தகத்தில் எலஞ்சேட் அம்மையார் எழுதுறாங்க, இயேசு வருகின்றார், பரிசுத்த தூதர் கூட்டம் படைசூழ பிதாவின் மகிமையோடு பூலோகத்திற்கு அழைத்து வரப்படுவார். தூதர்கள் பூமிக்கு வந்துவிட்டபடியால் பரலோகமே வெறுமையாக இருக்கும் அப்படின்னு எழுதுறாங்க. பரலோகமே இப்பொழுது வெறுமையாக இருக்கிறது. ஏன்னா தூதர்கள் இயேசுவோடு கூட நம்மை அழைத்து செல்ல இந்த பூமிக்கு வந்து விட்டார்கள். பரலோகம் வெறுமையாக இருக்கும். எனவேதான் பரலோகத்தில் அரை மணி நேர அமைதல் உண்டாயிற்று. அதாவது 7.5 நாள் அமைதல் உண்டாயிற்று. எலஞ்சேட் எழுதுறாங்க, பரிசுத்தவான்களின் 7 நாள் விண்வெளி பயணம் என்ற புத்தகத்தில் எழுதும்போது புதிய எருசலேமுக்கு பயணம் செய்ய எங்களுக்கு மொத்தம் 7 நாட்கள் எடுத்தது. இயேசுவும் அவருடைய மகிமையின் தூதர்களும் இந்த உலகத்தினிடத்திற்கு இறங்கி வந்த வேகத்தை காட்டிலும் இந்த வேகம் மிகவும் குறைவானதுதான். அப்பொழுது அவர்கள் அந்த முழு பயணத்தையும் அரை நாளிலேயே செய்திருந்தார்கள் அப்படின்னு எழுதுறாங்க. ஆண்டவரும் தூதர்களும் நம்மை அழைத்து செல்ல வந்த அந்த தூரம், அவங்க வருவதற்கு அவர்கள் எடுத்துக்கொள்ளப்பட்ட அந்த காலம் அரை மணி நேரம். ஆனால் நாம் இந்த பூமியிலிருந்து பரலோகத்துக்கு போக போகிற நாட்கள் 7 நாட்கள். 7 நாட்கள், அரை மணி நேரத்தில் அவங்க நம்மளை கூப்பிட வந்துட்டாங்க. நம்ம திரும்பி போகும்போது 7 நாள் விண்வெளி பயணம் செய்து நம்ம போக போகிறோம். இன்னைக்கு நம்ம ஒரு 4 காரியத்தை நம்ம படிக்க போறோம். என்ன அப்படின்னா, அந்த 7 நாள் விண்வெளி பயணத்தில் எனக்கு காத்திருக்கிற அந்த சுவாரஸ்யமான அனுபவங்கள் என்ன அப்படிங்கிறத 4 காரியமாக நம்ம படிக்க இருக்கிறோம். முதலாவது, ஓய்வு நாளும் நட்சத்திர கூட்டங்களும். முதலாவது பாடம், ஓய்வு நாளும் நட்சத்திர கூட்டங்களும். முழு நேரமும் பயணத்திலேயே செலவிடப்படவில்லை. இளஞ்சோட்டமையார் எழுதுறாங்க,
பரிசுத்தவான்களின் 7 நாள் விண்வெளி பயணம் 1வது அதிகாரத்திலிருந்து நான் சொல்றேன். முழு நேரமும் பயணத்திலேயே செலவிடப்படவில்லை. ஏனெனில் வழியிலே நாங்கள் பயணத்தை நிறுத்தி முதல் ஓய்வு நாளை பரலோக சேனையோடு கழித்தோம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த 7 நாள் விண்வெளி பயணத்துல ஒரு நாள் நம்ம ஓய்வு நாளை ஆசரிக்க இருக்கிறோம். அன்னைக்கு தேவனை துதித்து கம்பீரமாக நம்ம பாட இருக்கிறோம். அந்த ஓய்வு நாள்ல நமக்கு பிரசங்கம் செய்ய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எழும்புவார். அவர் பேச நாம் கேட்க போகிறோம். அது மாத்திரமல்ல, இளஞ்சோட்டம்மையார் எழுதுறாங்க, இதுவரைக்கும் பூமியில ஓய்வு நாளே ஆசரிக்காதவர்கள் ஒரு தடவையாவது ஓய்வு நாளை ஆசரித்து பரலோகத்துக்குள்ளாக நம்ம செல்ல வேண்டும் என்று இந்த ஓய்வு நாள் நியமிக்கப்பட்டு இருந்தது அப்படின்னு எழுதுறாங்க. நம்ம நினைக்கிறோம் ஓய்வு நாளை பரிசுத்தம் ஆசரிக்கிறவங்க மட்டும்தான் பரலோகத்துக்கு போவோம் அப்படின்னு சொல்லி. இல்லை, ஓய்வு நாளையே ஆசரிக்காதவங்க, தனக்கு கிடைச்ச வெளிச்சத்தில் உண்மையாக இருந்தவங்களும் அங்கே பரலோகத்துக்கு வருவாங்க அப்படின்னு பார்க்கிறோம். அது மட்டும் இல்லை, நட்சத்திர கூட்டங்களை நம்ம பார்க்க போகிறோம். நம்ம இங்க இருந்து நட்சத்திரங்களை பார்க்கிறோம். சின்ன சின்னதா நம்ம பார்த்துருக்கிறோம். அன்னைக்கு அந்த 7 நாள் விண்வெளி பயணத்துல நட்சத்திரத்துக்கு கிட்ட போய் அதனுடைய அளவை நம்ம பார்க்க போறோம். எவ்வளவு பிரம்மாண்டமானது அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். இது முதலாவது காரியம். இரண்டாவது காரியம், தூதர்களோடு நெருங்கிய உரையாடல்ல நம்ம ஈடுபட போகிறோம். அந்த 7 நாள் விண்வெளி பயணத்துல நமக்கு இருக்கிற ஒரு சுவாரஸ்யமான அனுபவம் என்ன அப்படின்னா, தூதர்களோடு கூட நெருங்கிய உரையாடல்ல நம்ம இருப்போம். நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஆண்டவர் நம்ம எல்லாருக்குமே காவல் தூதர்களை கொடுத்திருக்கிறார். நம்ம கிட்டையே அவங்க இருக்கிறாங்க. ஆனா அவங்க கூட நம்மளால பேச முடியாது. ஆனா அந்த 7 நாள் விண்வெளி பயணத்துல அந்த மேக ரதத்துல நம்ம முன்னும் பின்னுமாக போகும்போது தூதர்களை நம்ம சந்திப்போம். தூதர்களோடு கூட நெருங்கிய உரையாடல்ல நம்ம ஈடுபடுவோம். அப்படி நம்ம தூதர்களோடு பேசும்போது நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய சில காரியங்களை அவங்க நமக்கு தெரியப்படுத்துவாங்க. இந்த உலகத்துல நம்ம புரிந்து கொள்ளவே முடியாத சில அனுபவங்கள், சூழ்நிலைகளை நம்ம கடந்து வர வேண்டியதாக இருந்திருக்கும். ஆமா, யோசித்து பாருங்களேன், இன்னைக்கு நம்மளால புரிந்து கொள்ள முடியாத எத்தனை அனுபவங்களை நம்ம கடந்து வருகிறோம். இந்த அனுபவங்கள் எல்லாம் நமக்கு எதற்காக என்று அன்னைக்கு தேவ தூதர்கள் நமக்கு சொல்லித் தருவாங்க. மயிரிழை